அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் அடுத்த 31 நாட்கள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, தனாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலேயே இருக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்போது நடைபெற இருக்குதுங்க. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு சென்று அங்குள்ள தனாதிபதி புதனோடு இணைவதால இக்காலம் ஒரு இனிமையான காலமாக அமையிருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெற இருக்கு. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல இருக்குதுங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேற இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் தீர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்க இருக்கு. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சப்தம விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்பட இருக்கு. அவர்களின் கல்யாண கனவு மட்டுமின்றி கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.